அதை வைத்து நான் உங்களை நேசிக்க வேண்டும். அது என்னை பொறுத்தவரை கடந்த காலத்தில் நாம் இதிலே ஒரு இடைவெளி ஏற்படுத்திக் கொண்டோம். தாண்டி அதையும் மீறி எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு பங்கு தந்தி பங்கு மக்கள் துன்பங்களில் பங்கேற்கிற ஒரு மனிதராக இருக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் என்னுடைய பணி இந்த பங்கிலே அல்லது என்னுடைய பணி எந்த பங்கிலும் சிறக்கும். எனவே பூசை வைப்பதற்காக அல்ல, இன்னும் சொல்ல போனால் ஜெபம் சொல்லி தருவதற்காக அல்ல, அதெல்லாம் உள்ளே வந்துவிடும் பாசம் நேசம் இருந்தார். எனவே என்னுடைய அணுகுமுறை இப்படித்தான். என்னுடைய இத்தனை 3 பங்குகளிலும் சரி, அதுவும் குறிப்பாக கீழவைப்பார் பங்கிலேயும் சரி, நம்முடைய பங்கிலும் சரி, உங்களுக்கு தெரியும் நான் விளம்பரத்துக்காக அல்லது நான் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன் என்பதற்காக இருக்கிறேன், உங்களை அன்பு செய்வதற்காக இருக்கிறேன். ஆனால் நேசிப்பது என்பது உங்களுக்கு தெரியும் அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. நேசிக்கிற போது அன்பு செய்கிறது உண்மையிலே வலிக்கும், கசக்கும், கடினமாக இருக்கும், முழுக்குத்தும். ஆனால் இதுவரை உங்களுக்கு வச்சுக்கிறீங்க அப்படின்னு அவரோடு பேசிக்கொள்வேன், சமாதானம் செய்து கொள்வேன். மற்றபடி வரும்போது சந்தோஷம் மட்டுமே, அன்பு மட்டுமே, நட்பு மட்டுமே. எனவே நண்பர்களே, இன்னொன்றையும் சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். நான் உங்களை நேசிப்பது ஒரு வகை, நான் குருக்களை நேசிக்க வேண்டும். நாம் அன்பு செய்கிற போது அது எனக்கு உற்சாகமாக இருக்கும். அது நம்முடைய பங்கிலே நான் மிக அதிகமாக இந்த முகஸ்துதிக்காக அல்ல, மனந்திரத்து நீங்கள் என்னை நேசிக்கிறீர்கள் அதனால் நான் உங்களை நேசிக்கிறேன், அல்லது நான் உங்களை நேசிக்கிறேன் அதனால் நீங்கள் என்னை நேசிப்பதை உங்களை விட எனக்கு தண்டனை அது செய்யலாம். எனவே ஒரு குருவானவர் தவறு செய்தால் நிச்சயமாக என்னோடு ஒத்துக்கொள்வீர்கள். ஒரு பங்கிலே பங்கு தந்தைக்கும் பங்கு மக்களுக்கும் நல்ல ஒரு உறவு, ஐக்கியம், அந்யோன்யம் இருக்கிற போது அந்த பங்கில் தான் நிறைய நல்லது நடக்கும். எனவே நீங்களும் குருக்களை நேசிக்க வேண்டும், நானும் உங்களை நேசிக்க வேண்டும். ஆனால் நான் சொல்லும்போது நீங்கள் நேசிக்காவிட்டாலும் நான் உங்களை நேசிக்க வேண்டும், அதனுடைய கடமை. இறைவன் என்னை அதற்காகத்தான் அனுப்பி வைத்தேன். எனவேதான் இந்த நாளிலே அதையே கருத்தாக வைத்து உங்களை நேசிப்பதற்காக இவரை அனுப்பி வைத்திருக்கிறேன் என்று நான் எழுதி வைத்திருக்கிறேன். எனவே நண்பர்களே, இது மிக புனிதமான நாள், மிக முக்கியமான நாள். காரணம், இந்த உலகிலே இறைவனுடைய அருள் மக்களுக்கு வந்து சேர வேண்டும் என்பதற்காக இறைவன் கடவுள் நினைத்து திட்டமிட்டு குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள் இந்த நாள், குருக்களை ஏற்படுத்திய இந்த நாள். நான் நண்பர்களே, இந்த மனதார நான் உலகெங்கில் வெளிநாடுகளில் மிக சிறப்பாக ஆப்பிரிக்க நாடுகளிலே காணவும் கர்தினால்மார்கள், பேராயர்கள், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் இந்த இனிய நாளிலே நீர் அவர்களை கண்ணின் கருவெளி போல காத்து ஆசீர்வதித்து இறை ஞானத்தை கையளிக்கப்படும் என் சரீரம்